முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பான தங்கமே, நீ என்னை அறியும் முன்பாகவே உன்னை நான் அறிந்திருக்கின்றேன். உன்னை பற்றிய விவரங்கள் அனைத்துமே எனக்கு நன்றாக தெரியும். நான் பூர்வத்திற்கும் முந்தியவன். உன்னுடைய மனதை முதலில் தேற்றிக்கொள். கர்மத்தின் தீவிரம் உன்னை பாடாய் படுத்துகின்றது என்று நீ நினைக்கின்றாய். இனி அது நடக்காது. நடக்கவும் நான் விட மாட்டேன். உன்னுடைய அத்தனை துன்பங்களும் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. நான் ஏதாவது ஒரு புதிய வேலையை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அப்பொழுதுதான் எனக்கு ஏதாவது தடங்கள் வருகின்றது. அப்பா, எனக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் முன்னேறாமல் அதே சூழ்நிலையில் இருக்கின்றேன் என்றுதானே கூறுகின்றாய். இனிமேல் அவை யாவும் நடக்காது. நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை நல்லதாகவே செய்ய போகின்றாய். நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வ காலம் முதல் நிர்மூலமான அனைத்தையுமே மீண்டும் எடுத்து தந்து தலைமுறை தலைமுறையாக பாழாகி போனவைகளை மீண்டும் புதுப்பிக்க போகின்றேன். இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக அப்பா நானே இருப்பேன். நீ சந்தோஷமாக இரு. துக்கத்தை கைவிடு. எத்தனை வந்தாலும் ஒரு நாள் முடிய போகின்றது என்ற உண்மையை மட்டும் உணர்ந்து கொள். நடந்ததும் நடப்பதும் நடக்க போவதும் ஆகிய எதுவுமே உன்னுடைய கைகளில் இல்லை. உன்னால் நடந்ததும் இல்லை. எதற்குமே பொறுப்பாளியாக இல்லாமல் வெறும் சாட்சியாக உள்ள நீ ஏன் இவ்வளவு குழம்பிக் கொண்டிருக்கின்றாய்? எங்கு தீர்வு கிடைக்கும் என்று தீர்வுகளை தேடிக்கொண்டு ஓடுவது எதற்காக தங்கமே? உனக்குள்ளேயே என்னை வைத்து கொண்டு என்னை தேடி ஊர் ஊராக ஓடுவதும் என் பெயரை மறந்து மற்றவற்றை உச்சரிப்பதும் எதற்காக? என்னை நினைப்போருக்கு தலைமுறை தலைமுறையாக நான் துணையிருப்பேன். என் பிள்ளை நீ, என் தாசன் நீ, என்னால் தேர்வு செய்யப்பட்டவன் நீ. உன்னை எப்படி நான் கைவிட முடியும்? இதை மட்டும் சற்று யோசித்து பார் தங்கமே. இதனால் வரை நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது. உன்னுடைய துயரங்கள் அனைத்தும் விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகின்றது. தேவையில்லாமல் உன்னுடைய கண்களை கலங்க வைக்காதே. மகிழ்ச்சியாக இரு. நான் இருக்கும் பொழுது எதற்காகவும் கலங்காதே. என்னை மீறி உன்னுடைய வாழ்க்கையில் இனி எதுவுமே நடக்கப் போவதில்லை. உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வரவழைத்தேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கலங்காதே. என் வாக்கு என்றும் பொய்யாகாது. எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. உனக்கு என்ன வேண்டும்? வேண்டியதை எடுத்து செல் தங்கமே. என்னிடம் மனம் விட்டு கேள். உன் மனதில் பட்டது எல்லாமே என்னிடம் பேசு. நிச்சயம் உன்னை நான் உயர்த்தி காட்டுவேன். உன்னை உயர்த்தி பார்க்கவே அப்பா நானும் ஆசைப்படுகின்றேன். உன்னுடைய தேவையை பூர்த்தி செய்ய யாசகம் பெற்று உனக்கு தருவதற்காகத்தான் காத்திருக்கின்றேன். உன் வாழ்க்கை மாறுமா என்ற எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயே, கண்டிப்பாக மாறும். நீ சந்தோஷத்தில் இருக்கத்தான் போகின்றாய். அந்த நேரம் உனக்கு நெருங்கி வருகின்றது. அதுவரை பொறுமையோடு காத்திரு. யாம் பெற்ற இன்பம் நீயும் பெற வேண்டும். ஓ முருகா, வெற்றிவேல் முருகா.